ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி சூப்பராக நல்லா டேஸ்டியாக நம்ம ஹெல்த்தியாக ஒரு டால் பண்ண போகிறோம். டால் கூட கீரை இதெல்லாம் பச்சைப்பயிர் டாலோ சொய்க்கீரை சேர்த்துட்டு நம்ம நல்லா கிரேவியாக நல்லா ட்ரையாக பண்ண போகிறோம். இது வந்து நல்லா சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். அப்புறமா ஒயிட் ரைஸ் கூட ரொம்ப நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக குயிக்காக பண்ணுற மாதிரி தான். டால் எடுத்துகிட்டு நம்ம பாயில் பண்ணிவிட்டு அப்புறமா சொய்க்கீரை எடுத்து ஒரு கட்டு சேர்த்துட்டு நம்ம குயிக்காக பண்ணுற மாதிரி. வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னன்ட்டுன்னு. பாருங்க, ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக நம்ம அதில் கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானுன்னு அதுக்கு மேலவே சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 3 காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா வெடிச்சிடணும். ஒரு 10 சொல பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது எல்லாமே. அதுக்கு மேலே ஒரு 5 அளவு க்ரீன் சில்லி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபுல்லாக. இதுக்கு மேலவே நல்லா பெரிய சைஸ் அளவு ஆனியன்னு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கூட கருவேப்பிலை ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கணுன்னா இதுக்கு மேலவே மீடியம் சைஸ் ஒரு பெரிய சைஸு டொமேட்டோ சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் இது ஃபுல்லாக கொஞ்சம் கிரேவி மாதிரி ஆகட்டும். அதுக்கு மேலே மசாலாங்க சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன்னு நம்ம தனியா பவுடரு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு டர்மரிக் பவுடரு, கொஞ்சம் இங்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபுல்லாக இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இது எண்ணெயில் எல்லாமே மசாலா எல்லாமே நல்லா பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கொஞ்சம் அது திக்கான கிரேவி மாதிரி ஆகட்டும். ஏன்னா இந்த டொமேட்டோ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லைங்களா. மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கிரேவி ஆயிடுச்சு. இப்படி ஆகட்டும். கொஞ்சம் ரொம்ப வதங்கணுன்ட்டுல இப்படி இருந்தால் போதும். பெரிய சைஸ் அளவு நம்ம சொய்க்கீரை சின்னதாக க்ளீனாக கழுவிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சோம். சொய்க்கீரை சேர்த்துட்டு இந்த அளவுக்கு ஆனால் போதும். பாருங்கள், சொய்க்கீரை இது வந்து நல்ல ஸ்மெல்லு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விடலாம். ஏன்னா ட்ரை ஆகிடுச்சு, இது ட்ரை ஆகக்கூடாது. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பச்சை வாசனைலாம் போட்டோம். இது சொய்க்கிறது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுச்சு நம்மளது எல்லாம் இதில் சொய்க்கிறது. பாருங்கள், இந்த அளவுக்கு ஆனோம். நம்ம பச்சை பயிறு நல்லா வந்து க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டு நல்லா வச்சு எடுத்து வச்சுருக்குறோம். ஒரு 1/4 கேஜி அளவு பச்சை பயிறு எடுத்துருக்கிறேன் நான். ஒரு கட்டு சொய்க்கீரை, ஒரு 1/4 கேஜி பச்சை பயிறு. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மூடி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வச்சிடலாம். பாருங்கள், மினிமம் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா மூடி வச்சுக்கிறேன். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. சொய்க்கீரைவோ நல்லாமே இந்த கிரேவி ஆகட்டும். பச்சை பயிறு எல்லாமே பாருங்கள், ஆல்ரெடி நம்ம வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லைங்களா பச்சை பயிறு. சால்ட்டு பார்த்து சேர்த்துக்கலாம் எவ்வளோ தேவை இருக்குதோ. பாருங்கள், ஈஸியாக குயிக்காக நம்மளது சொய்க்கீரை இது பச்சை பயிறு குழம்பு சூப்பராக நல்லா ரெடி ஆயிடுச்சு.